மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 2 இயல் 1 திருக்குறள். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1வது விருந்தினரின் முகம் டேஷ் வாடும். விடை நம் முகம் மாறினால். 2வது நிலையான செல்வம் டேஷ். விடை ஊக்கம். 3வது ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள். விடை பயன் தராத. 4வது பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை பொருள் கூட்டல் உடைமை. 5வது உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். விடை உள்ளுவதெல்லாம். 6வது பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். விடை பயனிலா. நயம் அறிக. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல். குறளில் உள்ள எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுக. மோனை உள்ளத்தால் உள்ளலும். மோனைனா முதல் எழுத்து ஒன்று போல இருக்கும். கள்ளத்தால் கள்வேம், இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்குது. அடுத்து எதுகை உள்ளத்தால் உள்ளலும், செகண்ட் லெட்டர் வந்து சேமாக இருக்கும். கள்ளத்தால் கள்வேம். இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு உண்டான ஆன்சர் வந்து 6வது திருக்குறள். அதில் வந்து சீர் மாறி மாறி இருக்கும், இதில் கரெக்டாக இருக்கும். இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து 8வது திருக்குறள். 8வது திருக்குறள் உள்ளுவது எல்லாம். இந்த திருக்குறள் நோட் பண்ணிக்கோங்க. ஊக்கமது கைவிடேல் என்பது ஔவையாரின் ஆத்திச்சூடி. கருத்துடன் தொடர்புடைய திருக்குறளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வந்து 2வது திருக்குறள். அடுத்து பின்வரும் கதைக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் செகண்ட் ஒன். வெள்ளத்து அணைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அடுத்து குருவினா 1வது கொஸ்டின். எப்படி உண்பது விரும்பத்தக்கது அன்று. விடை பக்கம் எண் 21. 21வது பக்கத்தில் ஃபர்ஸ்ட் திருக்குறளோட பொருள் அமிழ்தமே ஆனாலும் அதிலிருந்து விரும்பத்தக்கது அன்று வரைக்கும் குருவினா 1வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 2வது கொஸ்டின் எது தீமையானது என்று வள்ளுவர் கூறுகின்றார். விடை பக்கம் எண் 21. 21வது பக்கத்தில் 3வது திருக்குறளோட பொருள் அடுத்தவர் பொருளை அதிலிருந்து தீமையானது வரைக்கும் 2வது குருவினாக்கு உண்டான ஆன்சர். 3வது கொஸ்டின் ஆக்கம் யாரிடம் வழி கேட்டு செல்லும். விடை பக்கம் எண் 22. 22வது பக்கத்தில் 6வது திருக்குறளோட பொருள் தளராத ஊக்கம் அதிலிருந்து செல்லும் வரைக்கும் 3வது குருவினாக்கு உண்டான ஆன்சர். 4வது கொஸ்டின் நாம் எத்தகைய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். விடை நாம் பயனுடைய சொற்களை மட்டுமே பேச வேண்டும் என்று கூறுகிறார். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.